வணக்கம், நான் பிரபாகரன். இதுதான் கொடும்பாலூரில் அமைந்திருக்கக்கூடிய ஐவர் கோயில் அப்படிங்கிறது. அந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மூவர் கோயில் வந்து முடிச்சிருந்தோம். மூவர் கோயிலுக்கு அப்படியே வந்து பார்த்தோம்னா, பின் சைடு வந்து இந்த கோவில் அப்படிங்கிறது வந்து லொக்கேட் ஆயிருக்கு. எனக்கு வந்து முழு கோவிலாக வந்து பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க. ரொம்பவுமே பார்த்தோன்னா சிதிலமடைஞ்சு தான் இருக்குது. என்னன்னா இங்கே வந்து கல்வெட்டுகள் வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி சிற்பங்கள் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடம் அப்படிங்கிறது வந்து இப்போ தொழில்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நம்ம மட்டும்தான் இருக்கோம் உள்ள. அப்படியே சுற்றி காமிக்கிறேன். ஒன்றுனா அப்படியே பார்த்தே வாங்க. இந்த கோவில் அப்படிங்கிறது தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நமக்கு வந்து டிக்கெட் அப்படிங்கிறது எதுவுமே வாங்கலைங்க. மூவர் கோவிலில் நீங்கள் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 100லேருந்து 200 மீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இதுக்கு வந்து தனியாக வந்து எந்த டிக்கெட்டும் அவங்க வாங்கலை. அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. நான் போயிருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரியே ஒரே ஒருத்தன் தான் இருந்தேன். அதனால் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போகிறது பெட்டர். இந்த கோவிலினுடைய பெயர் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா ஐவர் கோவில் அப்படிங்கிறது தான். எதனால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய தலங்கள், அதாவது ஒரே சன்னதியில் சின்ன சின்னதாக வந்து பார்த்தோம்னா மொத்தம் 5 சன்னதி வந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு வளாகம், அந்த வளாகத்தில் வந்து பார்த்தோம்னா சுற்றியும் 4 மூலையிலையும் 4 சிவன் கோயிலாகவும், மையத்தில் வந்து ஒரு பெரிய சிவன் கோயிலாகவும் மொத்தம் 5 கோயில்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் இந்த கோவிலினுடைய பெயர் வந்து ஐவர் கோயில் அப்படின்னும் ஐந்தலி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த கோவிலினுடைய காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து பல்லவர்களோடு தொடர்புடையதாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராஜசிம்ம பல்லவன் அவருடைய காலகட்டத்தை சார்ந்ததான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் கட்டியிருக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பூதி விக்ரமகேசரி பார்த்துருந்தோம்ல, ஸோ அவருடைய அப்பா சாத்தன் மறவன் அவர் வந்து பார்த்தோன்னா கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் மூவர் கோவில் கல்வெட்டில் சமணா பிராமன் வழியில் அந்த வரிசையில் வந்து பூதி விக்ரமகேசரி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கதா சொல்கிறாங்க. இந்த சமண பிராமன் யார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முதலாம் பராந்தக சோழனினுடைய மகள் வந்து அனுபமா அப்படின்னு இருந்தாங்க. அவருடைய கணவர் தான் வந்து பார்த்தோம்னா சமண பிராமன். அப்படி பார்க்கும்போது பூதி விக்ரமகேசரிக்கு வந்து அனுபமா வந்து அவங்க அம்மாவாக இருந்திருப்பாங்க. அதனால சாத்தன் மறவனும் சமண பிராமன் 2 பேரும் ஒரே நபர்களாக இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து வெவ்வேறு பேர்கள் அழைப்பாங்களா, ஸோ அதனால அப்படி கருதுறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த கோவில் அப்படிங்கிறது 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் கிடைக்குதுங்க. ராஜராஜ சோழனா இருக்கட்டும், ராஜகேசரிவர்மனா இருக்கட்டும், பரகேசரிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மன்னர்களினுடைய ஆட்சி காலத்துல எழுதப்பட்ட கல்வெட்டுகள் அப்படிங்கிறது இங்க நிறைந்து காணப்படுது. இதெல்லாம் தான் ஐவர் கோயில் பற்றிய சுருக்கமான தகவல்கள். நன்றி.